வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வெயிட் பண்ணிட்டோம். எந்த ஒரு அப்டேட் அப்படின்றது நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வீடியோவாக போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதில் நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஒரு கமெண்ட் செக்ஷனில் தான் என்ன இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜஸ், அன்வான்ட் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்க வேணாம். என்னென்னா, ஒரு யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம். அதாவது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவலை தான் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கும். அதை விட்டுட்டு சும்மா அன்வான்ட் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் கமெண்டில். ஸோ அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றதும் இருக்கணும். நம்ம ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், ஒரு தகவலாக இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா, எந்த ஊர், தூங்குனீங்களா, என்ன பண்ணீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம். அதை தவிர்த்தரலாம். ஏன்னா இப்போ ஒரு குரூப்பில் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேராவது வந்துடுவீங்க. ஸோ 500 பேர் இருக்கிறப்போ அந்த குரூப்பில் நம்ம எல்லாரோட மெசேஜும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக குரூப் ஆரம்பிக்கல. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது, அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது, யார் எந்த நிலைமையில் இருக்கிறா, இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அது சம்மந்தமாக அது ரிலேட்டடாக நீங்கள் பேசலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை எதுவும் பேச வேணாம். அதே போல் யாரும் பர்சனல் மெசேஜஸ் அப்படின்றது கான்டாக்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா அதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்ம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்போம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி வேலைக்கு போனவங்களாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்வியூ போகாத நபர்களாக இருந்தாலும் சரி, முக்கியமான தகவல்களையும் இன்ஃபர்மேஷனையும் மட்டும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். தகவல்கள் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எதுவும் ஷேர் பண்ணாமல் கூட அமைதியாக விடுங்க குரூப்பை. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுற நபர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. வேறு ஏதேனும் சந்தேகம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.